ஹலோ விடிஎஸ். இப்போ நம்ம ஓல்டு கோவாலேருந்து திவார் ஐலாண்ட் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக வயிற்ற ஒப்பிக்கணும். அதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஹோட்டல் திருமலை ரெஸ்டாரண்ட். ஏன்னா இது நம்ம தமிழ் மக்கள் நடத்துகிற ரெஸ்டாரண்ட். போவோம், உள்ளே போவோம், எது இருக்குன்னு கேட்குறோம், நம்ம பிடிச்சி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு திவார் ஐலாண்ட். மீன் குழம்பா? பிரியாணி கிரியாணி எதுவும் கிடையாது? சிக்கன் பிரியாணி இருக்குது. மட்டன்னு நம்மளது மாதிரி தம் பிரியாணி இல்லை. கேரளா சைடில் வைக்கல ரைஸ், நடுவில் கிரேவி ஊற்றி மேலே ரைஸ் போடுவோம். எது பெஸ்ட்டு அதை சொல்லுங்கள். மீன் குழம்புலாம் நல்லா இருக்குதான். மீன் குழம்பு மீன் வாங்கினீங்கன்னா எப்படின்னா, ஒரு மீன் அயில மீன், பொரிச்சி மீன், ஒரு மீன் குழம்பு வந்துடும், சாம்பார், ரசம் எல்லாம். நம்ம ஊரில் சாப்பாடு கொடுத்து ஒரு பீஸ் மட்டும் கொடுத்துருவீங்க மீன். வேறு சிக்கனில் சிக்கன் 3 பீஸ் சிக்கன் கிரேவி வரும். எல்லாத்தையுமே காமனாக பரோட்டா, ரசம், சாம்பார் காமனாக வந்துடும். உங்களுக்கு சிக்கன் வேணும், மீன் வேணும், பிக் பண்ணிக்கிங்க. எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை ஒன்று. ஃபிஷ் ஃப்ரை ஒன்று. ஓகேவா? தேங்க்யூ. தமிழ் மாலும் நெய் லேர்ன் தமிழ். விடிஎஸ், நம்ம இப்போது திவார் ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ஃபெராரி சர்வீஸோடு ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 வீலர்ஸ்க்கு பீப்புள்ஸ்க்கெல்லாம் ஃப்ரீ தான். ஒன்லி ஃபார் 4 வீலர்ஸ், அதுக்கு மேலே இருக்கிற பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃப்ரீயாகவே வந்து போட்டில் ஏறி உட்காந்துக்கலாம். ஸோ இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விடிஎஸ், திவார் ஐலாண்டை ரீச் பண்ணதுமே லெஃப்ட் சைடில் ஒரு சூப்பரான லேக், ஃபுல்லாக பேக் வாட்டர் இருக்கிற லேக். நான் போனது ஒரு மதியானத்தில் போனதுனால சரியான வெயில். பட் ஏர்லி மார்னிங் இல்லை ஈவினிங் போனீங்கன்னா ஒரு சூப்பரான லொக்கேஷன், பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பட் இருந்தாலும் நான் என்ஜாய் பண்ணேன் அந்த வெயிலையும். இந்த சர்ச்சும் கோவால் தான் இருக்குது. இந்த சர்ச்சும் 400 வருஷம் பழமையான சர்ச். 1591 ஸ்டார்ட் பண்ணி 1597 முடிச்சிருக்காங்க. சவ் மேத்யூஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த சர்ச்சை. இதுவும் வந்து நம்ம போர்ச்சுகல்ஸ் தான் கட்டியிருக்காங்க. பட் ஓல்டு கோவாவில் அவ்வளோ க்ரௌடு மத்தியில் ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் எதுவுமே நம்ம வந்து ஃபுல் பீஸ்ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியல. பட் இங்கே பாருங்கள், யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி வெளியே வாங்க, இந்த மாதிரி சர்ச்சஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். விடிஎஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கோயில் குளம், சப்த கோட்டீஸ்வரர் கோயில் குளம். இந்த கோயிலை சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க முஸ்லீம்ஸ், முகல்ஸ் அவங்க அந்த பீரியடில். அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த இருந்த இடமே தெரியாத அழிச்சிட்டாங்க போர்ச்சுகல்ஸ். இப்போ அங்கே குளம் மட்டும் தான் மிஞ்சிருக்கு. இந்த குளத்தில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். சின்ன சின்னதாக ரேக் வச்சு அங்கே வந்து விளக்கு வைக்கிறதுக்கு. இந்த குளமே இவ்வளோ அழகாக இருக்குன்னா அந்த கோயிலை இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு அழகாக இருந்திருக்கும். ஆர் லேடி ஆஃப் பயட்டி இந்த சர்ச்சுடைய பேர். இந்த சர்ச் அவ்வளோ அவ்வளோ அழகு. கீழே இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. ஆனால் ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூ மட்டும்தான் நம்மளால் வந்து கவர் பண்ண முடியுது. ஸோ வந்து கீழே இருந்து பார்த்தது. ஸோ இது வந்து இந்த சர்ச் வந்து நம்ம ஒரு ட்ரோன் வியூவில் பார்த்தோன்னா செம்ம அழகாக இருக்கும். ஏன்னா சர்ச் வந்து ஒரு சின்ன மலை மேலே இருக்குது, ஐலாண்டுக்குள்ளே ஒரு சின்ன மலை மேலே. அந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா சுற்றி இருக்கிற தண்ணி, அந்த பேக் வாட்டர்ஸ் எல்லாம் தெரியும். அண்ட் தென் ஓல்டு கோவாவில் இருக்கிற சர்ச் எல்லாம் இங்கேருந்து ரொம்ப அழகாக தெரியும். அதே இந்த சர்ச்சுடைய வியூ அப்படியே ட்ரோனில் எடுத்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பட் ஃபோனில் எடுக்கும்போது ஃப்ரண்ட் வியூ மட்டும் நம்ம எடுக்க முடிஞ்சுது. திவார் ஐலாண்ட்லேயே ரொம்ப அழகான நல்லா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் அப்படி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சர்ச் தான் நான் சொல்ல முடியும். ஒத்துமா ஒத்து.